வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆன்மீக பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2030க்குள்ளே கோடீஸ்வரராக போகிற 4 ராசிக்காரர்கள் இருக்காங்க. அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்களில் உங்களது ராசியும் உள்ளதா என்று பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களிடமும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு இடமும் சில தனித்துவமான பண்புகளும் வாழ்க்கைக்கான அணுகுமுறை மற்றும் உலகத்தின் மீதான பார்வை இருக்கும். நண்பர்களே, ஆடம்பர வாழ்க்கையோ அடிப்படை வாழ்க்கையோ எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதை வாழ்வதற்கு பணம் அவசியம். கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் அனைவரும் கனவாக இருக்கும். ஆனால் அந்த கனவு அனைவருக்கும் பலிக்கிறதா என்றால் நிச்சயம் இல்லை என்று கூறலாம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எப்போதும் அதிர்ஷ்டம் வரும் என்று யாராலும் கூற முடியாது. ஜோதிட கணிப்புகளின்படி 2030க்குள் சில ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர் யோகம் வரப்போகிறதாம். இந்த பதிவில் 2030க்குள் கோடீஸ்வரராக போகிற ராசிக்காரர்கள் யாரென்று தெரிந்து கொள்ளலாம். ரிஷபம் ராசி. மன உறுதிக்கு பெயர் பெற்ற ரிஷப ராசிக்காரர்கள் நம்பகமானவர்கள் மற்றும் இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள். கடின உழைப்பும் மற்றும் விடாமுயற்சி கொண்ட ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு கோடீஸ்வரராகும் வரை தொடர்ந்து தங்கள் இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் செல்வத்தின் அதிபதியாக உள்ள சுக்கிரனால் ஆளப்படுகிறார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் ஆடம்பர செலவு செய்ய மாட்டார்கள். கோடீஸ்வரராக விரும்புவதில்லை. மாறாக பணத்தின் மூலம் அடையக்கூடிய ஆறுதலையும் மரியாதையும் விரும்புகிறார்கள். கிரகங்கள் அவர்களின் ஆசைக்கு ஏற்ப 2030க்குள் அவர்கள் கோடீஸ்வரராக போகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களும் செல்வம் மற்றும் ஆடம்பரத்தின் அதிபதியான சுக்கிரனால் ஆளப்படுகிறார்கள். அவர்கள் காந்தம் போல பணத்தை ஈர்க்க விரும்புகிறார்கள். இந்த ராசிக்காரர்கள் நேசமானவர்கள் மற்றும் வெளிப்படையாகவும் தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள். சரியான தொடர்புகளை உருவாக்குவதன் மூலம் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய வாய்ப்புகள் உள்ளது. துலாம் ராசிக்காரர்களின் வசீகரமான ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கிறது. இதனால் வேலை தொடர்பான விஷயங்களை அவர்கள் எளிதாக கையாள முடியும். துலாம் ராசிக்காரர்கள் ஆடம்பரத்தையும் மதிப்புமிக்க தோற்றத்தையும் விரும்புகிறார்கள். மேலும் அதை பெற கடின உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் 2030க்குள் கோடீஸ்வரராக மாறப்போகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளியாக இல்லாவிட்டாலும் இந்த பட்டியலில் இடம் பெறுகிறார்கள். அவர்கள் நிதி குறித்து அதிக கவலைப்படுவதில்லை. ஆனால் குரு பகவானின் செல்வாக்கால் அவர்கள் எதிர்காலத்தில் கோடீஸ்வரராக வாய்ப்புகள் உள்ளது. அவர்களுக்கு லாட்ரி மூலமாகவோ பெரிய பம்பர் சொத்தை பெற அல்லது எதிர்பாராத வழிகளில் திடீர் கோடீஸ்வரராக அதிக வாய்ப்புகள் உள்ளது. தனுசு ராசிக்காரர்கள் அதிக சம்பளம் வாங்கும் வேலை அல்லது வியாபாரம் மூலம் கோடீஸ்வரராக வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் வெளிநாட்டு பயணம் செய்வதன் மூலம் புதிய இடங்களை ஆராய்வது மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பதையும் விரும்புகிறார்கள். எனவே தனுசு ராசிக்காரர்கள் 2030க்குள் அதிர்ஷ்டத்தின் மூலம் செல்வத்தை அடைய போகிறார்கள். நண்பர்களே, நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். இந்த பட்டியலில் கடின உழைப்பாளியான மற்றும் லட்சிய வெறி கொண்ட மகர ராசிக்காரர்கள் கடைசி இடத்தில் உள்ளார்கள். அவர்கள் தொழில் வெற்றியை அடையும் போது
மகிழ்ச்சியை உணர்கிறார்கள். மேலும் அவர்கள் விரும்புவதை பெறும் வரை ஓய மாட்டார்கள். மகர ராசிக்காரர்கள் 2 விஷயங்களை மிகவும் விரும்புவார்கள். அவர்கள் பணம் வழங்கும் ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை தேடுகிறார்கள். மேலும் மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த 2 விஷயங்களுக்குமே பணம் அவசியம் என்பதை அவர்கள் அறிவார்கள். எனவே 2030க்குள் அவர்கள் கோடீஸ்வரராக முயற்சித்து அதை சாதிப்பார்கள். நண்பர்களே, 2030க்குள் கோடீஸ்வரர் ஆகும் அதிர்ஷ்டம் உள்ள 4 ராசிக்காரர்களில் உங்களது ராசியும் உள்ளதா? அப்படி இந்த 4 ராசியில் உங்களது ராசியும் உள்ளதென்றால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.